அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று வியாழக்கிழமை. நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நாட்களில் மஹ்ரிப் தொழுதுட்டு ஊதுற மாதிரி சிறப்பான ஒரு 2 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். வெறும் வியாழக்கிழமை மட்டும் இல்லை, இன்னைக்கு முஹரம் மாதத்தில் இருக்கிற ஒரு வியாழக்கிழமை. முஹரம் மாதம் இன்னும் முடிவடையலை. நிறைய பேர் ஆஷுரா முடிஞ்சதோட முஹரம் மாதம் அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அப்படி விடாதீங்க. முஹரம் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்கள். எவ்வளவோ அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அமல்கள் செஞ்சுக்கிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் உங்களுடைய பல வருட கஷ்டங்களை, சோதனைகளை, கடன்களை, நோய்களை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அதனால் எவ்வளவோ அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவா செய்யுங்க. குறிப்பாக தௌபாவிற்கான துவாக்களை அதிகமாக எடுத்து ஓதுங்க. வியாழக்கிழமைனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா மறுநாள் ஜும்மா என்ற ஒரு அடிப்படையில் வியாழக்கிழமை மஹ்ரிப் முதலே அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆகுது. அதோடு இல்லாமல் அந்த ஒரு வாரத்தில் நாம் செய்கிற அமல்கள் எல்லாமே வியாழன் மற்றும் திங்கக்கிழமை இந்த 2 நாட்களில் தான் அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அது எந்த நேரம் சொன்னால் துஹர் மற்றும் மஹ்ரிப்க்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் ஒரே நியத்தில் ஒரு 2 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். அந்த 2 துவாக்களை ஓதுங்க. இந்த 2 துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள். நீங்கள் அதே இருப்பில் ஓதி துவா செஞ்சால் அதே இருப்பில் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். உடனடியாக தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய துவாக்கள், பலம் வாய்ந்த துவாக்கள் இவை. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 2 துவாக்களில் ஏதாவது ஒரு துவாவை எடுத்து நீங்கள் ஓதுனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அதுவும் உடனடியாக ஒரு பதில் கிடைக்கக்கூடிய துவாக்கள். ரெண்டுமே தனித்தனியாக ஓதுனாலே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஓதும்போது சொல்லவே வேண்டாம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தைரியமாக இந்த ஒரு 2 துவாக்களை எடுத்து நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எந்த ஒரு ஹாஜத்து உங்கள் மனசில் இருந்தாலும் சரி, அந்த ஹாஜத்து நிறைவேறும். அது நிறைவேறுவதற்குரிய ஒரு வழியை கண்டிப்பாக அல்லாஹ் காட்டுவான். ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த துவாக்கள் இவை. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு துவா என்னன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். அவன் பாதுகாப்பதிலும் மிக சிறந்தவன், இன்னும் உதவி செய்வதிலும் மிகவும் சிறந்தவன். மிக மிக சிறந்த துவா. இந்த 2 துவாக்கள் அடங்கி இருக்கு இந்த ஒரு துவால. முதல்ல இருக்குது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிக மிக பலம் வாய்ந்த துவா. அவங்க எந்த நேரத்தில் ஓதுனாங்க? அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிஞ்ச போது இந்த ஒரு துவா ஓதுனாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு உடனடியாக வந்தடைந்தது. 2வது வரியும் இதுவும் குரான்ல இருக்கிற வரி தான். அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 வரிகளும் சேர்த்து ஓதுவாங்க. இன்னும் நிறைய பலமாக இருக்கும், சக்தி வாய்ந்த ஒரு வரிகளாக இது இருக்குது சொல்லிட்டு 2 குரான் வசனங்களும் சேர்த்து ஓதுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓதி பாருங்க. தனியாக கூட நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு துவாவை மட்டும் எடுத்து நீங்கள் ஓதி என்ன தேவை இருக்கோ அது அல்லாஹ்விடம் கேட்கலாம். என்ன கஷ்டம் இருக்கோ அதை சொல்லி அழுது கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் உடனடியாக ஒரு வழி பிறக்கும். அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு துவா. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க, மனப்பாடமாக இல்லாதவங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த ஒரு துவா பெரிய உதவியாக இருக்கும். அடுத்ததாக 2வது துவா. 2வது துவாவும் மிக சிறந்த துவா. ஏன்னா அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு 2 பெயர்கள் இந்த துவாவில் இருக்கு. அந்த துவா என்னன்னா, ய ஹய்யு ய கய்யூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். ய ஹய்யு ய கய்யூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். ய ஹய்யு ய கய்யூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். நம்முடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க அல்லாஹ்வை கூப்பிடுறோம். அல்லாஹ்வை எந்த பெயரை கொண்டு கூப்பிடுறோம்? ய ஹய்யு ய கய்யூமு.
கேட்டால் கிடைக்கக்கூடிய அந்த 2 பேர்கள், இந்த 2 பேர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயம் இது. மிக மிக சிறந்த ஒரு துவா இது. யா ஹய்யு யா கையூமு. நீங்கள் பொதுவாக எல்லா துவாக்களிலும் இந்த 2 ஒரு பேரை வச்சு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பாருங்க. உடனடியாக அந்த துவாவிற்கு பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த பெயர். இந்த வாக்கியங்களோடு சேர்ந்து வரும்போது இந்த துவா இன்னும் பலம் வாய்ந்த ஒரு துவாவா இருக்கின்றது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னல துவா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக தருவான் அப்படி சொன்னல, அதே போல தான் இந்த ஒரு துவாவும். ய ஹய்யு ய கையூமு பி ரஹ்மத்திக அஸ்தஈஸ். இதுவும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிய வேண்டிய ஒரு துவா. மனப்பாடம் இல்லைன்னா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. சின்ன ஒரு துவா தான். இந்த ஒரு துவாவை நீங்கள் தனியாக ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டாலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே லேசாகும். சிரமத்தில், கவலையில், கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள். ஏன்னா ய ஹய்யு ய கையூமு சொல்லிட்டு அல்லாஹ்வின் அந்த சிறந்த பெயர்களை கொண்டு நம்ம கூப்பிடுறோம். இஸ்முல் ஆலம் சொல்லுவாங்க. இந்த 2 பெயர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்த பெயர்கள். ஏன் அல்லாஹ்விற்கு இந்த பெயர்கள் பிடிக்கும், ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, ஏன்னா அல்லாஹ்விற்கு மரணம் என்பதே இல்லைல்ல, என்றைக்குமே அவன் நிலைச்சி இருப்பவன். அதை சொல்லக்கூடிய பெயர்கள் தான் இந்த ஒரு 2 பெயர்கள். இதை கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும். இப்போ 2 துவா சேர்ந்துருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 2 மிக சிறந்த துவாக்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 2 துவாக்களை சேர்த்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். மனசில் ஃபுல்லாக நியத்து வச்சுக்கிங்க. என்னுடைய இந்த தேவை நிறைவேறணும், என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கணும், இந்த துவாவின் மூலமாக எனக்கு ஒரு வழி பிறக்கணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மனசில் நல்ல நம்பிக்கை வச்சுக்கிங்க. பிறகு மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டே பேசாதீங்க. முடிஞ்சா ஒரு 2 ரக்காத் நஃபில் கூட நீங்கள் தொழுதுட்டு இந்த 2 துவாக்களையும் ஓதுங்க. ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கிங்க. ஓதிட்ட பிறகும் செலவாத் ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. சஜிதால கேளுங்க, அழுது கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான். ஒரு பாக்கியமான மாதத்தில், சிறந்த ஒரு நாளில், சிறந்த ஒரு துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுறீங்க. எப்படி நீங்கள் கேட்டது கிடைக்காம இருக்கும்? நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் கேளுங்க. ஒரு நாள் கேட்டது கிடைக்கலன்னா தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அது நீங்குவதற்கு இந்த துவாக்கள் மிக மிக ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். எந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தரணும், உங்கள் கஷ்டங்களை நீக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.